புதுயுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி கேள்விகள் ஆயிரம். இன்னைக்கு டாக்டர் ஸ்பெஷல் பார்க்க போறோம். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான உறுப்பினர்கள் தான் நம்ம உடம்புக்குள்ள. ஆனா இந்த ஒரு முக்கியமான உறுப்பினர் மட்டும் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த உறுப்பினர் வந்து ஆனந்தமா இருந்தாதான் நம்ம வாழ்க்கையுமே வந்துட்டு ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. பேர்ல என்னதான் வந்து இருதயம் அப்படின்னு வச்சிருந்தாலும் உருவத்துல ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு தான். அந்த ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்கள்னால எந்த அளவுக்கு பாடாப்படுத்துறோம் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இன்னைக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ், இன்னைக்கு வந்து இதய ஹெல்த், இதய ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச போகிறோம். அதுக்கு நம்ம கூட இணைந்திருக்காங்க சென்னையினுடைய பிரபலமான மருத்துவமனையிலிருந்து சூர்யா ஹாஸ்பிட்டலிருந்து இருதய நிபுணர் டாக்டர் தியாகராஜன் அவர்கள். ஸோ சார் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிடலாம். நேர்களாகிய நீங்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கால் பண்ணி ஹார்ட் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. சூப்பர் அண்ட் தேங்க்ஸ் அகெயின் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஸோ ஹார்ட் அப்படின்ற ஒரு உறுப்பு வந்துட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம உடம்புல வந்து அனைத்து இடங்களுக்குமே போகக்கூடிய அந்த பிளட்டை வந்து பம்ப் பண்ணுற ஒரு முக்கியமான மெட்டீரியலே அவங்க தான். ஸோ அந்த ஹார்ட்டை இன்னைக்கு நாங்கள் வந்து எப்படி பார்த்துக்கிறோன்னு ஆஸ் அ டாக்டராக நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப கம்மியாக தான். குவாலிட்டி ஆஃப் லைஃப். சரிங்களா? ஓகே. ஏன்னா பழைய காலத்தில் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தாங்க, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தாங்க, பிபி இல்லை, சுகர் இல்லை, அதனால் ஹார்ட் ரொம்ப நாள் நல்லா இருந்தாங்க. இப்போ நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதில் ஹார்ட் அஃபெக்ட் ஆகிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனாலே நிறைய பேருக்கு இப்போ யங் ஏஜ்லேயே ஹார்ட் அட்டாக் வருது. இன்னொன்று இப்போ நிறைய சிகரெட், மது இதெல்லாம் இருக்குது. ஈவன் அதர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸே யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் மற்றும் ஹார்ட்டில் மற்ற வியாதிகள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். இன்சிடென்ட்ஸ் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். இன்னொன்று ஓல்டேஜ் பீப்புள் லிவிங் லாங்கர், ஏஜ் ஆக ஆக ஹார்ட்டில் ப்ராப்ளம் அதிகமாகிட்டு தான் இருக்கும். அண்ட் பொதுவாக வந்துட்டு ஒரு ஹார்ட்னுடைய பல்ஸ் இருக்குங்க இல்லையா, துடிப்பு, அந்த இதய துடிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கணும்? ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். உள்ளே வந்துட்டு அந்த லேப்டாப்ன்ற சவுண்டு மட்டும் தான் நாங்கள் உணர்றோமே தவிர்த்து அதுக்குள்ளே இன்டீரியராக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ ஹார்ட்டில் இருதய துடிப்பு வந்து 60லேருந்து 40 இருக்கணுமா. ஏஜ் ஆக ஆக இருதய துடிப்பு குறையும். 60, 50. சின்ன வயசில் இருதய துடிப்பு அதிகமாக இருக்கும். 60க்கு கீழே போனால் அதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்க்கணும். யூஸ்வலாக ஹார்ட்டில் 4 சேம்பர்ஸ் இருக்குது. அது 4 சேம்பர்ஸில் பிளட்டு வந்து 2 ரைட் சைடில் உள்ள சேம்பர்ஸ்லேருந்து லங்ஸுக்கு பிளட்டு போகும், லெஃப்ட் சைடில் உள்ள சேம்பர்ஸ்லேருந்து நம்ம ஹார்ட் உடம்பு பூரா போகும். பிரெயினுக்கு, கிட்னிக்கு, வயிறுக்கு, எல்லாத்துக்கும், கால், கை எல்லாத்துக்குமே. அதுதான். சரிங்களா? ஓகே. அண்ட் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் நீங்கள் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட் டிசீஸ்னால் என்னென்னலாம் சொல்வீங்க டாக்டர்? கரோனரி ஹார்ட் டிசீஸ். ஹார்ட்டில் 3 கரோனரி ஆர்ட்ரிஸ் இருக்குது, அதாவது ரத்த நாளங்கள். ஆர்ட்ரி, வெயின்னு இருக்குது. ஆர்ட்ரின்னா ஹார்ட்லேருந்து பிளட்டை வெளில எடுத்துகிட்டு போகிறது, வெயின்னா வெளியிலேருந்து பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு வர்றது வெயின். அதில் கரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் 3 கரோனரி ஆர்ட்ரி டிசீஸ் இருக்குது. ரைட் சைடில் 1, லெஃப்ட் சைடில் 2. மெயின் கரோனரி ஆர்ட்ரி வந்து 2ஆக பிரியும். அதுதான் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, 80 to 90%. ஓகே. சரி. இந்த ஹார்ட்டில் வந்து அடைப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அடைப்பு எப்படி ஏற்படுது அப்படின்ற புரிதலே இன்னுமே நிறைய பேருக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். யூஸ்வலாக என்னென்னா அந்த அத்திரோஸ்க்ளரோசிஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த கொலஸ்ட்ரால்ஸ் வந்து யூஸ்வலாக அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அதில் பெத்தாலஜி நிறைய பிளட்டில் உள்ள செல்லுலாம் சேர்ந்துடும். அந்த செல்லுலாம் சேர்ந்து தான் அந்த ஹார்ட் பிளாக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே. இதுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் ஹார்ட்டில் வந்து அடைப்பு ஏற்படுறதுக்கு? நிச்சயமாக முக்கியமாக. நீங்கள் வந்து இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நிறைய எடுத்துக்கூடாது. சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்னால் ரெட் மீட் நிறைய எடுத்துக்கூடாது. அது மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, கம்மியாக யூஸ் பண்ணலாம். நிறைய தயிர் அது மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலாம். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். நம்ம உணவு ஃப்ரைடு ஐட்டம்ஸ் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பாம் ஆயில், ரீசைக்கிள்டு ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அதுதான் முக்கியம். நிறைய ஃப்ரூட்ஸு, காய்கறி எடுத்துக்கிறது நல்லது. ஓகே. அண்ட் இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா, எல்லாருக்குமே இதயம் ஒன்று தான், ஆனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த இதய நோய்கள் வந்து வித்தியாசமாக ஏதாவது வருமா? நிச்சயமாக வருமா. பெண்களுக்கு என்னென்னா அந்த 45 வயது வரைக்கும் அந்த மாதவிடாயெல்லாம் போகிறதுனால ஹார்மோன்ஸ் இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் யூஸ்வலாக ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அவங்கள, ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் இருக்கிறது ப்ரொடெக்ட் பண்ணுவோம். பட் சில பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உள்ளவங்களுக்கு 30 வயசுலேயே வருது, 35 வயசுலேயே வருது. அது கொஞ்சம் கம்மி, ரேர் தான். பட் யூஷுவல் கோர்ஸ் வந்து அப் டு 45 இயர்ஸ் ஃபீமேல்ஸ்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ்லாம், ப்ரொஜெஸ்ட்ரான்லாம் இருக்குல்ல, அந்த ஹார்மோன்ஸ்னால ப்ரொடெக்ஷன் இருக்கும். மேல்ஸுக்கு அப்படி இருக்காது. சரிங்களா? இன்னொன்று ஃபீமேல்ஸ்க்கு வந்ததுன்னா, ஃபீமேல்ஸ்க்கு வர கரோனரி அந்த ஹார்ட் அட்டாக்லாம் வந்து அவங்களுக்கு மார்ட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். மேலுக்கு அவ்வளோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது, ஸ்டடீஸை பார்க்கும்போது. சரிங்களா? ஓகே. அப்போ இது வந்து ஒரு உண்மையான ஒரு தகவல் தான் இல்லையா? ஆமாம்.
பெண்களை விட ஆண்களுக்கு தான் ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஆமாம், யூஸ்வலாக பெண்களுக்கு அந்த 45 இயர்ஸ் போயிடுதில்ல உங்களுக்கு, அதுக்கப்புறம் தானே வருது. ஆனால் அதுக்கப்புறம் வந்தால் அவங்க பெண்களுக்கு வர்ற வியாதி வந்து அதிகமாக இருக்கும், சிவியராக இருக்கும். ஓகே, அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. அப்போ ஆண்கள் வந்து எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க இதயத்தை பாதுகாக்க? ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கவனமாக தான் இருக்கணும். ஆண்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ஆண்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், இப்போ ஈக்குவலாக எல்லாரும் வேலை பார்க்குறாங்க, எல்லாமே இல்லை. பட் ஆண்கள் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, நிறைய வேலை, ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு. ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் கம்மி, மேபி ஈக்குவலாக இருக்கிறதுனால அது இருக்கலாம், இப்போ ஃப்யூச்சரில் இதாகிடலாம். பட் ஆண்கள் இன்னொன்று அவங்களுக்கு நிறைய இந்த புகை, மது அந்த மாதிரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. அது இல்லாமல் இப்போ ரொம்ப சின்ன வயசில் கூட நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்னீங்க சிறு வயதினர்களுக்கு கூட வந்துட்டு ஹார்ட் டிசீஸ்லாம் வருது அப்படின்னு. ஸோ சின்ன பசங்களுக்கு கூட ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான முக்கியமான காரணம் இப்போ இருக்கிறது என்ன சார்? சின்ன பசங்களுக்கு வரும்போது அந்த கஞ்சனிட்டெல்லாம் சில பேருக்கு வரலாம். அதாவது பிறவிலேருந்து அவங்களுக்கு அப்நார்மாலிட்டி இருந்து அந்த மாதிரி வரலாம். அந்த சடன் கார்டியாக் டெத்தெல்லாம் வரும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் வரலாம். யூஸ்வலாக இப்போ நாங்கள் ரீசெண்டாக 20 வயசு 25 வயசு உள்ளவங்களுக்கு மாரடைப்பு பார்க்குறோம். அவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னா, அவங்களெலாம் சில பேர் நிறைய பேர் ட்ரக் அப்யூஸராக இருக்காங்க. பர்டிகுலர்லி இந்த கஞ்சாலாம் இப்போ ஈஸியாக இதாகுது, அதனால ட்ரக் அப்யூஸராக இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஈஸியாக மாரடைப்புலாம் வருது. சரிங்களா? அந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணும், ரத்த குழாயை சுருங்கிடும். பிளாக் வராது, சுருக்கிடும். அது அவங்களுக்கு சிவியராக இருக்கும். ஓகே, சரிங்களா? அதில் அவங்களுக்கு வந்தாலும் உயிருக்கு ஆபத்து அதிகம். ஏன்னா அவங்களுக்கு அந்த மற்ற ரத்த குழாயிலேருந்து கொலேட்ரல்ஸ்னு சொல்லுவோம், அதெல்லாமே டெவலப் ஆகிருக்காது. அதனால் அவங்களுக்கு சின்ன வயசில் வர்றவங்களுக்கு மார்ட்டாலிட்டி ரொம்ப அதிகம். ஓகே. அதுவும் பல பேர் சொல்லி கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, இதயத்தில் வந்து ஒரு பாதிப்பு அப்படின்னு ஏற்படுதுன்னா அறிகுறிகள் வந்து ஆரம்பத்துலேருந்து ஏதாவது ப்ரொலாங்டான சிம்டம்ஸ் வந்து பெருசாக காமிக்கல, ஆல் ஆஃப் அ சடனாக தான் வந்து தெரிகிற மாதிரி இருக்குன்றாங்க. நிச்சயமாக இருக்குமா, காமிக்கும். நம்ம வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அவங்க பர்டிகுலராக. நிச்சயமாக 70 to 80% நிச்சயமாக காமிக்கும். நிச்சயமாக அப்நார்மலாக சில பேருக்கு ஈவன் இந்த ஏப்பம் வருதுல ரெக்கரண்ட்டாக, அதுவே வந்து ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கும். ஆமாம், சில பேருக்கு எனக்கு கேஸ் இருக்குது, நெஞ்செரிச்சல் சொல்லுவாங்க, அதுவே ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கும். நான் நிறைய இருக்காங்க. சினிமாவில் கூட இப்போ ஒரு டைரக்டர் பார்த்தோம், அவருக்கு வந்து எனக்கு ஏப்பம் மட்டும்தான் சார் வருதுன்னா, ட்ரெட்மில் பண்ணுங்கள் சார்னா ஸ்ட்ராங்லி பாசிட்டிவ், ஆன்ஜியோ பண்ண மாட்டேங்கிறாரு. அப்புறம் ஆன்ஜியோ பண்ணால் 3 பிளாக் இருக்குது, பைபாஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி டாக்டர்ஸே நிறைய பேர் அவங்கள மிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான உடம்பு வெறும் ஜெலுசில் மருந்தை குடிச்சிட்டு இறந்து போனவங்களாம் இருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சும் அது வந்து ஏதோ ஒரு இதயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால தான் இப்படி நம்மளுக்கு அறிகுறி காமிக்குதுன்னு நாங்கள் தவிர்த்துட்டு இருக்க அந்த மாதிரியான அறிகுறிகள் என்னென்ன இருக்கும் டாக்டர்? அப்நார்மலாக எது இருந்தாலும் உங்களுக்கு பார்த்துக்கணும். உங்களே நீங்கள் அசஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கா. உங்கள் ஃபேமிலி வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நிச்சயம் முக்கியம். உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உங்கள் தாய் மாமா அவங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக சான்ஸ் அதிகம். அதனால் உங்களை நீங்கள் அசஸ் பண்ணிக்கணும், நான் இந்த குரூப்பில் இருக்கேனா அப்படின்னு. நான் இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன், அவருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்குது, பெயின் எப்போயாவது வருது, இசிஜி எக்கோ எல்லாமே நார்மல். இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தார், பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் என்கிட்ட வந்தார். நான் உடனே சொன்னேன், அவங்களும் ஆன்ஜியோ சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஆன்ஜியோ பண்ணி பார்த்தா எல்லாத்துலேயுமே பிளாக். அவருக்கு பலூனு ஸ்டென்ட் இதெல்லாம் பண்ணி இப்போ நல்லா இருக்கார். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். ஓகே, சரிங்களா? ஓகே. ஸோ என்ன மாதிரியான உணவுகளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டா அட்லீஸ்ட் என்னதான் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஜெனட்டிக்கலாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க முடியும்? ஒரு அவேர்னஸோட கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கோங்க. மார்னிங் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து ப்ரோட்டீனாக இருக்கணும். ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். நம்ம எல்லாமே சவுத் இண்டியன்ஸ், நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிட்றோம். அரிசி பேஸ்டு உணவு தான் நிறைய சாப்பிட்றோம். கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய. நம்ம வி ஹேவ் டு இன்க்ரீஸ் அவர் ப்ரோட்டீன் இன்டேக். ஸோ தட் கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் குறைச்சோன்னா நம்மளோட அந்த டயபெட்டிஸு இதெல்லாம் குறையும். அதனால் இருதயத்தை பாதிப்பு போகிறதெல்லாம் குறையும். அதனால் நீங்கள் மார்னிங் ஃபுட்டு வந்து நான் வெஜிடேரியன் இருந்தால் எக் இஸ் எ பெஸ்ட்டு ப்ரோட்டீன். ரெண்டு எக்கு கூட நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கலாம், ஒன்றாகாது. நான் வெஜிடேரியன் இருந்தால் பன்னீர், பயிறு, சுண்டல் அது மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்ல ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வசதி இருந்தாங்கன்னா ஆல்மண்ட்ஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம், கொஞ்சம் சாப்பிட்லாம். ப்ரோட்டீனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபேட்டை குறைங்க. ஃப்ரைடு ஃபுட்ஸை குறைங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஏதாவது இந்த கிடைக்கும், நிறைய கொய்யாப்பழம் கிடைக்கிது, பப்பாளி பழம். பணம் இல்லாதவங்களுக்கு கூட அது ஈஸியாக இருக்கும், அது வாங்கி சாப்பிடுங்க. காலையில் ஒரு சர்விங் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய நோயாக எல்லாரும் பார்க்குறது, டாக்டர்ஸுமே வந்துட்டு தினந்தோறும் வலியுறுத்திட்டே இருக்க அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உடல் பருமன், ஓவர் வெயிட், ஒபிசிட்டி. இன்றைக்கி வந்து 10ல் ஒரு 7-8 பேராவது ஓவர் வெயிட்டில் இருக்காங்க.
5-6 பேராவது ஒபீஸாக இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஒபிசிட்டிக்கும் இதயத்துக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய இருக்குமா. ஒபிசிட்டி வந்து சிவியர்லி அஃபெக்ட்ஸ் தி ஹார்ட். ஒபிசிட்டி உள்ளவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, யூஸ்வலாக அவங்களோட மொபிலிட்டி குறைஞ்சிரும். மொபிலிட்டி குறைய ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரலாம், அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன் வரலாம், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் குறைஞ்சிரும். ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவோம், அந்த ஸ்லீப் அப்னியா மாதிரி வந்துடும். அந்த ஸ்லீப் அப்னியா இட் செல்ஃப் ஈஸியாக இப்போல்லாம் நியூ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஒபிசிட்டி உள்ளவங்களுக்கு நிச்சயமாக 70 to 80% நிச்சயமாக ஸ்லீப் அப்னியா வரும். அது ஒன்று. இன்னொன்று, அவங்களோட லங்ஸில் உள்ள ப்ரெஷர்ஸ் அதிகமாகலாம் இந்த மாதிரி வரும்போது. அது என்ன பண்ணும், ரைட் சைடு ஹார்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும். இது மாதிரி மல்டிப்புளாக ஒபீஸ் உள்ளவங்களுக்கு வரும் இந்த மாதிரி. சரிங்களா? இதுதான் ரீசன். ஓகே. ஸோ ஒருத்தவங்க வந்து இருக்கக்கூடிய அந்த ஐடியல் வெயிட் சரியான எடையை தாண்டி அதிகமான எடையில் வந்து ஏறிக்கிட்டே போகும்போது ஹார்ட்டுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை, ஒரு சிரமத்தை வந்து கொடுக்குறாங்க? அதில் என்ன பம்பிங் டிஃப்ரென்சஸ்லாம் நடக்குது? அதாவது அது ஹார்ட்டில் ஒன்று சிஸ்டாலிக் ஃபங்க்ஷன் இருக்குது, இன்னொன்று டயஸ்டாலிக் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த டயஸ்டாலிக் ஃபங்க்ஷன்னா ஹார்ட்டில் ஃபில்லிங் ஆகிறது. அந்த ஃபில்லிங் ப்ரெஷர் அதிகமாகிடும் ஒபிசிட்டியில். அந்த ஃபில்லிங் ப்ரெஷர் அதிகமாக என்ன பண்ணும், ஹார்ட்டில் இதில் லங்ஸில் உள்ள ப்ரெஷர் அதிகமாகும். அதுவே வந்து நிறைய பிரச்சனை, மூச்சு வாங்கிறது தொந்தரவு, அவரோட மொபிலிட்டி குறையும். இது மாதிரி ஒரு விசியஸ் சைக்கிள் போயிட்டே இருக்கும். அதனால் ஒபிசிட்டி ரொம்ப பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். பர்டிகுலராக இப்போ ரிஸ்க் ஃபேக்டர் இது ஸ்லீப் அப்னியா, குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூங்காமல் நீங்கள் நிச்சயம் பாருங்கள், டிரைவர்ஸ் நிறைய பேர் எல்லாருக்குமே மோஸ்ட்லி 70 to 80% எல்லாருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்களோ அவங்களுக்குலாம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் தூக்கம் ரொம்ப முக்கியம். அந்த ஒபீஸாக உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இருக்காது, தூங்குவாங்க. நீங்கள் அவங்க வீட்டில் போய் கேட்டிங்கன்னா திடீர்னு பெருமூச்சு விடுவாங்க, அதுக்கப்புறம் குறைஞ்சிடும். ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எபிசோட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒபிசிட்டி உள்ளவங்களுக்கு ஸ்லீப் ஸ்டடி பண்ணிக்கணும். ஸ்லீப் ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு அந்த சிபேப்னு ஒரு மிஷின்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்து அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படி கரெக்ட் பண்ணால் அவங்களுக்கு லங்ஸில் உள்ள ப்ரெஷர் குறையும், ஹார்ட் அட்டாக் இன்சிடென்ட்ஸ் குறையும், பிளாக் குறையும், மாத்திரை பிபி கூட குறையும், சுகர் கூட குறையும். சரி, சாதாரணமான ஒரு தனிநபர் வந்து அவங்களுடைய உடல் எடையை எப்படி கணக்கிடணும்? இதுதான் நம்மளுடைய கரெக்டான வெயிட். உங்களோட ஹைட் -100 இதுதான் உங்களோட ஐடியல் வெயிட். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். நீங்கள் 150 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா அதில் 100ல் கழிச்சிக்கோங்க. 50 கிலோ தான் நீங்கள் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. அதுக்கு மேலே இருந்தால் நிச்சயமாக வந்து உடல் எடையை குறைக்க ஒரு 5% 10% டீவியேஷன் ஆகலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஓகேங்க சார். ஸோ இது வந்துட்டு போத் மென் அண்ட் விமென் எல்லாருக்கும் காமன். இதுதான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், நிறைய ஃபார்முலாலாம் போட வேணாம். ஹைட் -100 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் இந்த மாதிரி ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்லீப் ஸ்டடி அப்படின்றது ரொம்ப அப்நார்மலாக இருக்கும், நார்மலாக இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. பட் இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே வந்துட்டு அந்த ஸ்லீப் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு இடத்துல தடைப்பட்டு போயிட்டு தான் இருக்கு. காரணம் வந்து கேஜெட்ஸ், செல்ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால. ஸோ ஜென்ரலாகவே நிறைய பேர் வந்து ரொம்ப இன்சோமேனியாவாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? இந்த மாதிரி தூக்கம் குறைவாக இருக்கும் போது, ஸ்லீப் டெஃபிஷியன்சி இருக்கும் போது ஒரு மனுஷனுக்கு உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழும்? நிச்சயமாக உங்களோட பிபி அதிகமாயிரும், சுகர் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிரும், அப்புறம் அந்த எல்டிஎல்லாம் அதிகமாகிடும். அப்புறம் இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஃப்ளமேஷன்லாம் உடம்புல அதிகமாக ஆரம்பிச்சிடும், வீக்னஸ். ஆமாம். இன்னொன்று உங்களோட செரிமான தன்மையே குறைஞ்சிரும், ஈவன் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸ். உங்களோட கான்சன்ட்ரேஷன், ஸ்லீப் தான் உங்களை ரீஜுனேட் பண்ணுது. தூங்கலைன்னா என்ன ஆகுங்க, நீங்கள் சைலண்ட் ஹீலர் இஸ் ஸ்லீப். இப்போ ஃப்யூச்சரில் ஸ்லீப் இஸ் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் அப்பார்ட் ஃப்ரம் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ். அதுக்கு முன்னாடியே இப்போ ஸ்லீப் ஃபஸ்ட்டு ரிஸ்க் ஃபேக்டராக வரப்போகுது. சரி, ஓகே. இந்த நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. நான் வந்து விருதுநகர் மாவட்டம் பஞ்சபாளையத்திலிருந்து பேசுறேன். சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க இன்னைக்கு? எனக்கு உடல் பருவம் அதிகமா இருக்கு. ஓகே. சுகர் இருக்கான. ஓகே. என்னால சாப்பிட அடிக்கடி பசி எடுக்குது, சாப்பிட்டா வயிறு வலிக்குது. என்ன வயசாகுது சார் உங்களுக்கு? வயசு 70 ஆகுமா. சரி, ஓகே. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா டாக்டர் கிட்ட கேட்க? டாக்டர் கூட அதான் வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு, அதிகமா பசி ஆகுது, சாப்பிட முடியல. சரி, அதை கேட்கறதுக்கு தான் கேட்கறேன் டாக்டர். சரி, நம்ம என்னன்னு கேட்டது. ஐயா, உங்களோட சுகர் கண்ட்ரோல் இல்லைனாலே அதிகமாக பசி எடுக்கும். சரியா? இல்லை, சுகர் அதிகமாக லோ சுகர்னாலும் அதிகமாக பசி எடுக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அப்படியா? நான் மாத்திரை போட்டுட்டு இருக்கேன் டெய்லி. ஆமாம், உங்களோட மாத்திரைகள்னால உங்களுக்கு வயிறு வலி வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. சரியா? இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது.
அதனால் நீங்கள் வந்து உங்களோட மாத்திரைகளை பக்கத்தில் உள்ள மருத்துவர்கிட்ட காமிச்சு அந்த மாத்திரைகள் கரெக்டாக இருக்கா, இல்லை அந்த மாத்திரைனால வயிறு வலி வருதா, இல்லை வேறு எதனால் வயிறு வலி வருதுன்னு பார்க்கணும். சரிங்கய்யா. இல்லை உங்களோட சுகர் கண்ட்ரோலாக இருக்குன்னா ஓகே, அதை பற்றி ஒன்றும் இல்லை. பசி எடுக்கிறதுக்கு வேறு என்ன காரணம் இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? வயிறில் வேறு ஏதாவது லோக்கலாக புண்ணு மாதிரி ஏதாவது இருக்கா, அல்சர்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு பார்த்துக்கணும். போய் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா சுகர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அந்த சுகர் அதிகமாக இருந்தாலே உங்களுக்கு வந்து இந்த பசி அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும். பசி அடிக்கடி நைட் 2 மணிக்கெல்லாம் பசிக்குது. அதுதான் அது சுகரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் தான் அந்த பசி நார்மல் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ரத்தத்தில் சுகர் இருக்கும், உடம்புல உள்ள மசில்ஸுக்கு செல்ஸுக்கெலாம் சுகர் போகாது. அதனால் பசி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பிரெயின் வந்து சென்சிடைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கும். அழைப்புக்கு ரொம்ப நன்றி சார். சுகர் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு இப்போ நம்மளுடைய காலர் வந்து பேசினார். பட் அந்த சுகர் தான் அப்படின்றது இட்ஸ் நாட் ஒரு நார்மல் டேக்லைன் இல்லைங்களா? அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஆமாம். ஸோ இந்த டயபெட்டிக்கும் ஹார்ட்டுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது? டயபெட்டிஸ் ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். டயபெட்டிஸ் சிவியர்லி அஃபெக்ட்ஸ் தி ஹார்ட். சுகர் அதிகமாக என்ன பண்ணுன்னா அந்த உங்களோட கரோனரி ஆர்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் நேரோ ஆரம்பிச்சிடும், டிஃப்யூஸ் ஆகிடும். நீங்கள் ஆன்ஜியோ பண்ணி ஸ்டென்ட்டு கூட வைக்க முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஒன்று இது டயபெட்டிக் ஹார்ட். எல்லா ரத்த குழாயும் ரொம்ப டிஃப்யூஸாக நேரோ ஆகிடும். இன்னொன்று வந்து அவங்களோட ஹார்ட் பம்பிங், டயபெட்டிக் கார்டியோ மயோபதின்னு சொல்லுவோம், ஹார்ட் பம்பிங் குறைய ஆரம்பிச்சிடும். இது 2. இன்னொன்று சுகர் அதிகமாக அவங்களோட மற்ற பிபி கிட்னிலாம் பாதிக்க ஆரம்பிச்சிடும், அதுவே ஹார்ட்டை பாதிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வால்வில் கால்சியம்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஹார்ட்லேயுமே பிளாக் வந்துன்னா கால்சியம்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனால் சுகர் வந்து ரொம்ப இது. நிறைய பேருக்கு நாங்கள் இப்போ பார்க்குறோம் ஹார்ட் அட்டாக் வருவாங்க, எனக்கு சுகரே இல்லை டாக்டர்ம்பாங்க. ஆனால் பார்த்தா அவங்களுக்கு சுகர் வந்து பார்த்தா எப்பொழுதும் அதிகமாகவே இருந்திருக்கும். அன்டயக்னோஸ்டு சுகர். நம்ம வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பெர்க் தான் பார்க்குறோம் இப்போ சுகர் பேஷண்ட்ஸ். இப்போ ஒரு 100 பேர் உங்கள் ஊர்லேயோ உங்கள் தெருவுலையோ இல்லை உங்கள் கம்யூனிட்டிலேயோ எத்தனை பேர் இருக்காங்க ஒரு சுகர் பேஷண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-50 பேர் இருப்பாங்களோ இல்லை 20 பேர் இருப்பாங்களோ. பட் அது வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பெர்க், அதுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. அதை அவங்க டயக்னோஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தரும் போய் பிளட் டெஸ்ட் பண்ணி டயக்னோஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி அந்த ஃபாஸ்டிங் சுகர் சில பேருக்கு 120 130 இருக்கும், சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா சுகர் நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் இருக்கிறது இல்லை. 300 400 போனால் தான் சுகர் சிம்டம்ஸ் வரும். அந்த 120 130 உள்ளவங்க, இல்லை சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு 200 220 உள்ளவங்க, அவங்களுக்கு தான் அந்த ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போலாம். இப்போ உள்ள ஸ்டடீஸ் சொல்லுது. ஸோ கவனிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சக்கரை நோய் வந்து நிறைய பேருக்கு. ஆமாம், அதுதான் வந்து இப்போ ஹை ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் டிசீஸ். நிறைய பேரை பார்க்குறோம் யங் ஏஜில் இந்த 40 to 50 30 to 50 அந்த ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சுகர், பர்டிகுலர்லி இந்த ஃபாஸ்டிங் சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஆமாம், அதனால தான் ப்ராப்ளம். ஸோ மோஸ்ட்லி ஒரு 28 இயர்ஸ்க்கு அப்புறமாவே எல்லாருமே இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுத்து சுகர் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப மேண்டேட்டரி ஆகிடுச்சு. நிச்சயமாக நல்லது, ரொம்ப நல்லது. இதய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா சார் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டாக்டர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி we have callers, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடில இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? போன வருஷம் எங்க சாருக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கு மேடம். ஓகே. அவங்க வயசு வந்து அவங்களுக்கு 69 வயசு ஆகுது. ஓகே. சுகர் பிரஷர் எல்லாமே நார்மலா இருக்கு. ஆனா 2 ஷோல்டரும் கை வலிக்குது. ஓகே ஓகே. நீங்க சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த வலி இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, அதெல்லாம் இல்ல, எல்லாமே நார்மலா நல்லா ஆயிட்டாங்க. இப்ப வலிக்குதுன்றாங்க. மோஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு. அதே சாப்பிட்டு என்னன்னு. சரிம்மா, என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஹார்ட்னால நிச்சயமா இல்லை. நீங்க சொல்ற உங்க சாரோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஹார்ட்னால வரல. 2 ஷோல்டர் வலிக்குது, மோஷன் ப்ராப்ளம் உள்ளது எல்லாமே லோக்கல் காசஸ். சரிங்களா? நீங்கள் அதுக்கு ஒரு பக்கத்தில் உள்ள மருத்துவரை பார்த்துட்டு அது அவர்கிட்ட கேளுங்க, எலும்பு டாக்டரை பாருங்கள் பர்டிகுலரி. இது வந்து சுகர் கண்ட்ரோலாக இருந்ததுன்னா சில பேருக்கு ஈவன் கண்ட்ரோலாக இருக்கும்போதே ஷோல்டரை அஃபெக்ட் பண்ணும் சுகர்னால். சரிங்களா? ப்ளஸ் சுகருக்கு கொடுக்குற மாத்திரைனால அவருக்கு மோஷன் ப்ராப்ளம் வரலாம். அதெல்லாம் நீங்கள் பக்கத்தில் உங்கள் ரெகுலர் மருத்துவர் யாரோ, குடும்ப மருத்துவரோ இல்லை பக்கத்தில் உங்களுக்கு யார் மருத்துவர் இருக்காங்களோ அவங்கள்ட்ட காமிச்சு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு 2 ஷோல்டரும் நிச்சயமாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. சரிங்களா? அழைப்புக்கு நன்றி. அடுத்த காலர்ட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் மேடம். சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க?
எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அடிக்கடிக்கு வலிக்குது மேடம். அது எதனால தெரியல. ஒரு நாள் நைட்ல ரொம்ப வலி எடுத்துருச்சு. ம் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போனப்போ அவங்களுக்கு ஒரு கேஸ் ப்ராப்ளமா இருக்குன்னு மெடிசன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இப்போ நைட்ல இருந்து பார்த்தா இந்த ஒரு சைடு வலி எதுவும் இருக்கு மேடம். அது வந்து எனக்கு பயமா இருக்கு. ஓகேம்மா, உங்களுடைய ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னங்க மேடம்? உங்களுடைய வயது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? எனக்கு 41 ஆகுது மேடம். சரி, ஓகே. அம்மா உங்களுக்கு சுகர் பிபி எதுவும் இருக்காம்மா? அதெல்லாம் இல்லைங்க சார். தைராய்டு மாத்திரை போட்டிருந்தேன். அது வந்து நிறுத்திக்க ரொம்ப நாளா இருக்கு. அது எடுக்கல. உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காம்மா? இல்ல சார், அது அப்படி யாரும் இல்ல சார். நடந்தா மாடிப்படி ஏறினா ஏதாவது வலியெல்லாம் வருதுங்களா? என்னங்க சார்? நடந்தா மாடிப்படி ஏறினா வலி எதுவும் வருதா? வலி அப்படிதான் எதுவும் இல்லைங்க சார். யூஸ்வலாக இடது பக்கம் வருதுன்னா ஹார்ட் வலியாக இருக்கலாம். பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது ஹார்ட் வலி மாதிரி தெரியலம்மா. சரிங்களா? இல்ல மற்றது சார், எனக்கு ஏற்கனவே வந்து ஆட்டு படப்படப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சார். சரிம்மா. அது வந்து கொஞ்சம் ஏதாச்சும் டென்ஷன் ஆகலாம், வேற எதனா முள்ளு குத்துற மாதிரி இருக்கானா, இந்த வலி வந்து அந்த மாதிரி இல்லை, வேற மாதிரி இருக்குது சார். நீங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆங்ஸைட்டி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆங்ஸைட்டினால தான் இந்த மாதிரி முள்ளு குத்துற மாதிரி வலி வரும். பர்டிகுலராக லேடிஸ்க்கெலாம் வரலாம். சரிங்களா? நல்ல ஒரு இருதய மருத்துவரை பக்கத்தில் பாருங்கள். பார்த்துட்டு அவங்க இசிஜிலாம் செக் பண்ணிவிட்டு என்னென்னு சொல்லிடுவாங்க. மோஸ்ட்லி இது உங்களுக்கு இருதய நோய் மாதிரி இல்லைம்மா உங்களோட அறிகுறி. அழைப்புக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். டிவி பார்க்காம ஃபோன்ல பேசுங்க. ஹலோ, வணக்கம். இது கேள்விகள் ஆயிரம். நீங்க ஃபோன்ல பேசலாம், டிவி பார்த்து பேசாம. வணக்கம் சொல்லுங்க. டாக்டர். வணக்கம்மா சொல்லுங்கள். ஏஜ் 50 ஆகுறது. தாம்பரத்துல இருந்து பேசுறேன். யாழினி பேரு. ஓகே. இப்போ எனக்கு சுகரும் இல்ல, பிபி இல்ல, எதுவும் இல்ல. ஆனா வந்து ஆட்டு அடைப்பு வராம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறது நல்லது? நீங்கள் வந்து ஃப்ரைடு ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிடணுமா. ஃப்ரைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். காய்கறி நிறைய எடுத்துக்கணுமா. காய்கறி நிறைய எடுத்துக்கணும். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். நட்ஸ்லாம் எடுத்துக்கலாமா. அந்த ஆல்மண்ட்ஸு, வேர்க்கடலை, அது மாதிரி நட்ஸு நிறைய எடுத்துக்கலாம். சரிங்களா? நைட்டில் சீக்கிரமாக உணவு எடுத்துக்கணும். எப்பொழுதும் நீங்கள் அரை வயிறு சாப்பிடுங்க. அது ரொம்ப முக்கியம். வெயிட்டை மெயின்டைன் பண்ணுங்க. இது இருந்தாலே போதும்மா. வணக்கம். வணக்கம் சார். மேடம் சொல்லுங்க சார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? திண்டுக்கல் மாவட்டம் மேடம். ஓகே, யாருக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். சரி, உங்களுடைய ஏஜ் என்னன்னு சொல்லிடுறீங்களா? ஏஜ் 43. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? எனக்கு இந்த ஷோல்டர் வந்து லெஃப்ட் சைடு மேடம். ம் ஷோல்டர் வந்து வலிச்சுக்கிட்டே இருக்குது. ஓகே. அதை வந்து நான் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டேன். ம் எலும்புல எந்த ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. ம் மற்றபடி எதனால சார் வலிக்குதா கேட்டதுக்கு ம் அவங்க வந்து நீங்க வந்து இந்த கை காலு எல்லாத்தையுமே கொஞ்சம் அசைஞ்சு எக்ஸசைஸ் மாதிரி இப்படி சுற்றி மேலே கீழே செய்யணும் அப்படின்ட்டாங்க. ம் ம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த தமிழ் செல்ல தூக்கி கொஞ்சம் ஜிம்மு மாதிரி தமிழ் செல்ல தூக்கி வெயிட் ஏற்றி ம் ஃபர்ஸ்ட். ம் இது வந்து திடீர்னு இந்த வலி வந்தது தாங்க. அதனால அதுக்கு வந்து அதை கை காலு அசைக்கிறது பிடிக்கிறதுன்னு சொன்னாங்க. அதுக்கு எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது மேடம். ஓகே ஓகே. இப்போ நான் ஒரு கட்டட தொழிலாளி மேடம். ம் ம் இப்போ சில்லற வேலை செய்யறப்ப மட்டப்பளை பிடிச்சுன்னா அந்த லெஃப்ட் சைடு அப்படியே வலிக்கும். ஓகே ஓகே. அதனால அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி டாக்டர். ஐயா, இந்த வலி வந்து இருதய வலி இல்லை நிச்சயமாக. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இருதயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஷோல்டர் வலினால இருதயத்தில் பாதிப்பு இருந்தால் ஷோல்டர் வலி வரலாம். பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது இருதய வலி மாதிரி தெரியலை. நல்ல ஒரு எலும்பு டாக்டர் பக்கத்தில் பாருங்கள். உங்களுக்கு சுகர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் உள்ளவங்களுக்கு ரெக்கரண்ட்டாக அதேமாதிரி ஷோல்டர் வலி வந்துக்கிட்டே இருக்கும். எதுவுமே இல்லைன்னா லோக்கலாக அங்கே இது ஸ்கேன் ஏதாவது பண்ணி பார்த்தாங்களா? ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் சார். பிளட் டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டேன், ஸ்கேனும் பண்ணி பார்த்தேன். சில பேருக்கு கழுத்து நரம்புனால கூட ஷோல்டர் வலி வரும். கழுத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துக்கணும். நல்ல ஒரு எலும்பு டாக்டரையும் நரம்பு டாக்டரையும் பக்கத்தில் பாருங்கள். இது வந்து இருதய பிரச்சனை இல்லை நிச்சயமாக. இது நீங்கள் சொல்கிறத பார்த்தா. சரிங்களா? அழைப்புக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர்ட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம் மேடம். சரி, என்ன கேட்க போறீங்க இன்னைக்கு? மேடம் நாங்கள் இடுப்பு 2 கை காலும் வலிக்குது மேடம். ஓகே. குறைஞ்சிக்கினே இருக்கு. ம் 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 எத்தனை நாளா உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கு? ஒரு 6 மாசமா இருக்கு மேடம். சரிம்மா, உங்க வயசு? எனக்கு வயசு வந்து 50 ஆகுது மேடம்.
சரி, வேற என்ன தொந்தரவு இருக்கா? அந்த கால் குடைச்சல் தான் மேடம், கால் குடையுது. அப்புறமேட்டு சாப்பாடு வந்து சாப்பிட்டா ஜீரணத்துக்கு வர மாட்டேங்குது மேடம். சட்டுன்னு ஜீரணத்துக்கு வர மாட்டேங்குது. ஒன்று வாமிட் கூட வரல, வயிற்று வலி தான் வர வந்து. உங்களுக்கு சுகர் பிபி ஏதாவது இருக்காம்மா? இப்போ தச்சமே ஒரு மாதத்துக்கு முன்னே டெஸ்ட் பண்ணி எதுவும் இல்லை, நார்மலாகுது தான் சார். சரிம்மா, இது வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி செரிக்காமல் இருக்கிறது, கால் கை வலி வர்றது, இருதய பாதிப்பு இருந்தால் வரலாம். பட் இது வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா லோக்கல் காரணம் மாதிரி தான் இருக்குது, இருதய பாதிப்பு மாதிரி தெரியலை. சரிங்களா? ஏன்னா இது யூஸ்வலாக நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்லாம் அட்வான்ஸாக இருதய பாதிப்பு உள்ளவங்களுக்கு தான் இது மாதிரிலாம் வரும். சரிங்களா? இது வந்து கை கால் வலி யூஸ்வலாக இந்த ஆர்த்ரைட்டிஸ், உங்களுக்கு 50 வயசில் ஆர்த்ரைட்டிஸ்லாம் வரலாம். அந்த மாதிரி லோக்கல் ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுனால இந்த மாதிரி கை கால் வலி வரலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தைராய்டு இருக்கான்னு பார்த்துக்கணும், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். சரிங்களா? அழைப்புக்கு ரொம்ப நன்றிம்மா. ஸோ முன்னாடி ஒரு காலர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க லெஃப்ட் சைட் ஷோல்டர் எல்லாம் வலிக்குது, குத்துது அப்படின்னு சொல்லிக்கும் போது நீங்கள் சொன்னீங்க ஆன்சைட்டினால கூட இது இருக்கும் அப்படின்னு. ஆன்சைட்டி பற்றின புரிதலே இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. ரொம்ப கம்மிம்மா, ரொம்ப கம்மி. ஆங்ஸைட்டி எல்லாருக்கும் இருக்கும், ஈவன் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் இருக்கும், எங்களுக்கும் இருக்கும். ஆங்ஸைட்டினால நிச்சயமாக பெயின் வரும், செஸ்ட் பெயின் டிப்பிக்கலாக ஹார்ட் வலி மாதிரியே இருக்கும், ஆனால் குத்துற மாதிரியே இருக்கும். இன்னொன்று ஆங்ஸைட்டியில் வர்ற பெயின் மாறி மாறி வலிக்கும். இந்த இடத்துல வலிக்கும், திடீர்னு ரைட் சைடு கூட வலிக்கலாம், திடீர்னு பேக்கில் வலிக்கலாம். அதனால் பெர்சிஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல இருக்காது ஆங்ஸைட்டி பெயின். ஆங்ஸைட்டிலே அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ்லாம் வந்துடும், தூக்கம் வராது, தூக்கம் வரலனாலே எல்லாம் வந்துடும். அதனால் ஆங்ஸைட்டி வந்து நிறைய பேருக்கு, டாக்டர்ஸ்க்கே இன்னும் புரியாமல் கூட இருக்குது, அவங்களுக்கே இருக்குது. ஓகே. இந்த ஆன்சைட்டின்னு நீங்கள் சொல்கிற அந்த ஒரு விஷயம் என்ன? ஏன்னா ஆன்சைட்டினாலே என்ன சொல்ல வராரு டாக்டர் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ ஆன்சைட்டினா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி நீங்கள் அதாவது இப்போ ப்ரெசென்ட்டாக உள்ளதை விட்டுட்டு பாஸ்ட் ஃப்யூச்சரில் ஏதாவது இப்போ அடுத்த ஸ்டேஜ் நினைக்கக்கூடாது. நீங்கள் ஓவர் திங்கிங் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் ரொம்ப நினைக்கக்கூடாது. ப்ரெசென்ட்டாக உள்ளதை என்ஜாய் பண்ணணும். சரிங்களா? இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கிங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு ஆன்ஜியோ பண்ணிகிட்ருக்கேன், இல்லை ஸ்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா அடுத்தது ஏதாவது வருமாதுன்னு அப்படின்லாம் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன்னா எனக்கு ஏதாவது தொந்தரவு வந்துடும், நான் ஏதாவது தப்பாக கூட பண்ணுறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால் பெட்டர் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுமோ அதான். இப்போ வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா அப்போது என்ன அந்த இடத்துல என்ன இருக்கோ அதை பார்த்து போகணும். கரெக்ட். இன்றைக்கி நிறைய பேருக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது வயசு வித்தியாசமே இல்லாமல் நிறைய பேருக்கு. சின்ன பசங்களுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போனால் என்ன நடக்குங்கிறது ஆங்ஸைட்டி இருக்கலாம். வேலையில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு ஸ்டூடியோவுக்கு போனால் என்ன இருக்கலாம். டாக்டர்ஸ்க்கு நான் பேஷண்ட்ஸை பார்த்து ஏதாவது தொந்தரவாயிருமோ, இந்த பேஷண்ட்டுக்கு எதாவது ஆயிருமோ அப்படின்ட்டு ஏதாவது எனக்கு ஆங்ஸைட்டி வரலாம். இதுதான் நிச்சயமாக. ஜென்ரலாக எடுக்கக்கூடிய டெஸ்ட் இதய நோய் வந்து இப்போ நீங்கள் இருக்குது, இந்த சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது, அடுத்து நம்ம வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா என்ன மாதிரியான பரிசோதனைகள்லாம் மேற்கொள்வீங்க? ரெகுலராக பேசிக் டெஸ்ட்னால் உங்களுக்கு வந்து ஒரு இசிஜி எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் 30-35 ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா ஒரு இசிஜி எடுத்து பார்த்துக்கோங்க. அப்போ அதை பார்த்துட்டு நாங்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவோம், சில பேருக்கு எக்கோ அட்வைஸ்லாம் பண்ணுவோம். எல்லாருக்கும் எக்கோ தேவையில்லை, சில பேருக்கு எக்கோ அட்வைஸ் பண்ணுவோம். அப்புறம் பேசிக்காக உங்களோட கொலஸ்ட்ரால்ஸ்லாம் பார்த்துக்கணும், உங்களோட எல்டிஎல் ட்ரைகிளிசரைடு அதெல்லாம் பார்த்துக்கணும். ப்ளஸ் தைராய்டு இருக்கான்னு பார்த்துக்கணும். ப்ளஸ் உங்களோட யூரியா கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ப்ளஸ் உங்களோட சுகர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். உங்களோட பிபியை மெஷர் பண்ணிக்கணும். உங்களோட வெயிட்டை பார்த்துக்கணும். இதை பார்த்துட்டு இருந்தாலே ஓகே, இதுதான் பேசிக், இதுவே போதும். ஓகே சார். லைனில் இப்போ ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? தகவல் பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, என்ன கேள்வி கேட்க போகிறீங்க? எங்களுக்கு தண்ணி தலைக்கு ஊற்றிக்கிறோம் மேடம். அது வந்து மாறு வலி வீங்கி போகுது, மாறு வலிக்குது. ஆமாம், தண்ணி டேட்டு முடிஞ்சிச்சுன்னா அது இடத்துல கொஞ்சம் அது தலை இருக்குது, மூச்சு விட முடியல, அதை கட்டி முடி ஆயிடுச்சு அந்த இடம். ஓகே. எந்த பக்கம் உங்களுக்கு அந்த தொந்தரவு இருக்கு? ரெண்டு சைடு இருக்குது மேடம். ஓகேமா. மூச்சே விட முடியுது மேடம், அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரி மூச்சு வாங்குது மேடம். அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இருதய தொந்தரவு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? யூஸ்வலாக இது மாதிரி தண்ணி அதிகமாக குடிக்கிறது, இல்லை தண்ணி தலையில் குளிக்கும்போது தொந்தரவு வர்றது, இது மாதிரிலாம் வர்றது இருதய தொந்தரவு உள்ளவங்களுக்கு வரும். ஹார்ட் பம்பிங் கம்மியாக இருந்தால் இது மாதிரி நிச்சயமாக வரும். சரிங்களா? நீங்கள் பக்கத்தில் டாக்டரை பார்த்தீங்களா? இல்லை, ஒரு டைம் போய் பார்த்தோம் டாக்டர். ஒரு பக்கத்தில் ஒரு எம்டி டாக்டரே இல்லை பக்கத்தில் உள்ள எம்டி டாக்டர் இல்லை இருதய டாக்டரை பாருங்கள். ஒரு இசிஜி தேவைப்பட்டால் உங்களுக்கு எக்கோ ஸ்கேன்லாம் சொல்லுவாங்க, அதை பண்ணுங்கள். அதை பண்ணிவிட்டு பார்க்கணும். இப்போ
இவங்க கேட்ட கேள்விக்கு என்னென்னா இந்த குளிக்கும் போதோ இல்லை தண்ணி அதிகமாக குடித்தாலோ தொந்தரவு மூச்சு வாங்குதுன்னா நம்ம மோஸ்ட்லி ஹார்ட்டு தான். ஓஹோ ஓஹோ. அவங்க வந்து பிரஸ்ட் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரஸ்ட் பெயினுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே. இவங்க நான் கேட்குறது என்னென்னா குளிக்கும் போதோ இல்லை தலையில் தண்ணி ஊற்றும் போதோ இல்லை குளிச்சுட்டு வரும்போது டயர்ட்னஸ் வந்துச்சுன்னா ஹார்ட்டாக தான் இருக்கும். ஓகே 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 சார். சொல்லுங்கள், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் வந்து சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. சரி. வந்து எனக்கு கை காலெல்லாம் வலியாக இருக்குது. ஓகே. கை கால் நடுங்குது, வேலை செஞ்சாக்கா நடுக்கில் இருக்குது. அது எதனால அப்படி இருக்கும் டாக்டர் கேட்கலாம். உங்க வயது என்னன்னு சொல்றீங்களா? அப்படியே வயது 60 வயசு ஆகுதுங்க. எவ்வளவு நாளா இந்த தொந்தரவு இருக்கு? இப்ப வந்து ஒரு மாசம் மட்டும் இருக்குங்க இது மாதிரி. சரிம்மா, என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுகர் இருக்காமா உங்களுக்கு? சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சுகர் வந்து இல்லைங்க, ஆனா பிபி இருக்கு. பிபிக்கு மாத்திரைலாம் சாப்பிட்டு கண்ட்ரோலா இருக்குங்களா? பிபி கண்ட்ரோலா இருக்கு. சரிம்மா, இது வேலை பார்த்தா கை நடுக்கம் வர்றது வந்து இருதயத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைம்மா. யூஸ்வலா இது நரம்பு ப்ராப்ளம் தான். நீங்க பக்கத்துல நரம்பு டாக்டரை பார்க்கணும். சரிங்களா? இது வந்து வேலை பார்த்தா கை நடுக்கம் வர்றது வந்து யூஸ்வலா இருதயத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேம்மா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்றது எவ்வளோ முக்கியம், அதுவும் ஹார்ட்டுக்கு எவ்வளோ முக்கியம்? ரொம்ப முக்கியம்மா. நிச்சயமாக ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி இஸ் எ மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் அட்டாக்ஸ். அதனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். டெய்லி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes கொஞ்சம் பிரிஸ்க் வாக்கிங் அதுவே போதும். சரிங்களா? அட்லீஸ்ட் இல்லை கொஞ்சம் சைக்கிளிங் இல்லை கொஞ்சம் எக்ஸசைஸ் அதுவே போதும். அதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரொலாங்டு இப்போல்லாம் ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொலாங்டு சிட்டிங் இஸ் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் இது. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்குறீங்க பாருங்கள், அதுதான் வந்து மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள்ஸ், இந்த டிரைவர்ஸ் என்ன லாங் டிஸ்டன்ஸ் டிரைவர்ஸ், ரொம்ப நேரம் ஒரே இதில் உட்காந்துட்டு அந்த மாதிரி உள்ளவங்க, ப்ளஸ் பைலட்ஸ் அவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்களோ மூமெண்ட்டே இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ வந்து ஸ்லீப் அண்டு ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி இஸ் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் அப்பார்ட் ஃப்ரம் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் சுகர் அண்ட் டயபிட்டிஸ். ஓகே ஓகே, சூப்பர். இப்போது ஹார்ட்டில் வந்துட்டு நாங்கள் மேஜராக கேள்விப்படக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட் சர்ஜரிஸ் அப்படின்ற பார்க்கும்போது ஸ்டென்ட் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த ஸ்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது? ஸ்டென்ட் தேவைப்படுதுன்னா ஒன்று அவங்க சிம்டமேட்டிக்காக இருக்கணுமா. அவங்க சிம்டமேட்டிக்னா நெஞ்சு வலிக்கிறது, நடந்தால் நெஞ்சு வலிக்கிறது, அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டி குறைஞ்சிடுறது, மூச்சு, அப்புறம் நெஞ்சு வலிக்கு ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லுவோம், செஸ்ட் பெயின் ஈக்குவலண்ட், மூச்சு வாங்கிறது, படபடப்பு இருக்கிறது, டயர்ட்னஸ் வர்றது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துருச்சு. உங்களை ஒரு இருதய டாக்டர் பரிசோதனை பண்ணிவிட்டு இசிஜி எக்கோலாம் பார்த்துட்டாரு, எய்தர் ட்ரெட்மீலோ ஏதோ பண்ணார், அப்படி இல்லைன்னா ஆன்ஜியோ பண்ணுறாங்க. ஆன்ஜியோ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிரிட்டிக்கலாக பிளாக் இருக்குது. கிரிட்டிக்கல் பிளாக்னால் ஒரு 70 to 80% மேலே இருக்குது. அதாவது ஹார்ட்டில் 3 பிளட் வெசல்ஸ் இருக்குது, ரத்த நாளங்கள், ரைட் சைடில் 1 லெஃப்ட் சைடில் 2. அதில் எதில் இருக்குதுன்னு நாங்கள் பார்ப்போம். அந்த கேத் லேப்னு ஒரு இது இருக்குது, தியேட்டர் இருக்குது, அதில் கொண்டு போய் வச்சு உங்களை ஆன்ஜியோ பண்ணுவோம். டை அடித்து பார்த்துட்டு எதில் பிளாக் இருக்குது மல்டிபிள் வியூஸில் எடுத்து பார்ப்போம். எவ்வளோ பிளாக் இருக்குதுன்னு பார்ப்போம். 70% இருக்கா, 80% இருக்கா, 90% இருக்கான்னு பார்ப்போம். அந்த பிளாக்குக்கும் உங்கள் சிம்டம்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணி தான் நாங்கள் ஸ்டென்ட் வைப்போம். யூஸ்வலாக இது ஒன்று. இன்னொன்று பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தவங்களை கோல்டன் ஹவர்ஸில் நீங்கள் சீக்கிரம் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா வித்தின் 6 hours எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கொண்டு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம். இப்போ எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எங்கெல்லாம் பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறாங்க. என்ன பண்ணுவாங்க, உடனே ஆஞ்சியோ பண்ணி ஸ்டென்ட் பண்ணிடுவாங்க. நேற்று கூட நாங்கள் 2 பேஷண்ட்டுக்கு பண்ணோம் அது மாதிரி. அதனால் அது ஒரு ப்ரைமரி ஸ்டென்ட் தேவைப்படும். ஹார்ட் அட்டாக் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, அவர் பெயினில் துடிப்பார், இல்லை அவருக்கு திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகிடுவார், இல்லை ஹார்ட்டு பீட்லாம் குறைஞ்சிரும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் அப்படின்றது ஒரு அவசியமான விஷயம். ஓகே, லைனில் இப்போ ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம், இது கேள்விகள் 1000. சொல்லுங்கம்மா, லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். நாங்கள் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறோங்க. சரி, என்ன கேள்வி கேட்க போகிறீங்க? எனக்கு வந்து ப்ரெஷர் இருக்கு, சுகர் இருக்கு. சரி, ஸ்டென்ட் வச்சிருக்கு, ஆஞ்சியோ பண்ணி ஸ்டென்ட் வச்சிருக்கு. ஓகே, லைஃப் லாங் ஸ்டென்ட்டுக்கு மாத்திரை சாப்பிடணுமா என்னன்னு கேட்கறதுங்க. நிச்சயமாக சாப்பிட்ணுமா. நீங்கள் சுகர் பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை. லைஃப் லாங் நீங்கள் வந்து ஆஸ்பிரின்னு ஒரு மாத்திரை இருக்குது, அது ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும்.
அது போட்டுட்டு தான் சார் இருக்கேன். அப்புறம் அட்ரோஸ்டாட்டின் இல்லை ரோசுவாஸ்டாட்டின் ஒரு மாத்திரை இருக்கும், அதுவும் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். சரிங்களா? ரெகுலராக செக்அப் பண்ணிக்கணுமா, அது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் மற்ற ஃபேக்டர்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். உங்களோட வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், உங்களோட சுகர் பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 3 மாசத்துல ஒரு தடவை போய் பார்த்துட்டேன் சார், கொஞ்சம் செக்அப் பார்த்துட்டு தான் இருக்கோம். நல்லதுமா, அதான் நல்லது. ஓகேம்மா, அழைப்புக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் காலர் பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க. சரிம்மா, என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஆக்சுவலா என்னோட ஏஜ் 59 இயர்ஸ். ஓகே. எனக்கு வந்துட்டு பால்பிட்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு. சின்ன வேலைங்க செய்யும் போது கூட நிறைய படபடன்னு அடிக்குது. ஓகே. அப்புறம் ஸ்வெட்டிங் ரொம்ப இருக்கு. சின்ன வேலைங்க செஞ்சா கூட நிறைய ஸ்வெட்டிங் ஆகுது. ஓகே. எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குமா, சுகர் இல்ல. அது டாக்டர்கிட்ட நீங்க சொல்றது இருதய ப்ராப்ளத்தினால நிச்சயமா வரலாம். உங்களுக்கு பால்பிட்டேஷன், அதிகமான ஸ்வெட்டிங், இது எல்லாமே இருதயத்துல தொந்தரவு இருந்தால் நிச்சயமா வரலாம். எய்தர் ஹார்ட்ல பிளாக் இருக்கு, இல்லை வால்வ்ல பிளாக் இருக்கு, அது மாதிரி இருந்ததுன்னா இது மாதிரி வரலாம். சரிங்களா? நீங்க பக்கத்துல உள்ள டாக்டரை பார்த்தீங்களா? ஏதாவது இசிஜிலாம் பார்த்தீங்களா? சார் லாஸ்ட் இயர் பார்த்தேன் சார். ஜெனரல் ஹெல்த் செக்அப், ஹோல் பாடி செக்அப் பண்றது பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன். தைராய்டு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? தைராய்டு ப்ராப்ளம் இல்லை சார் எனக்கு. ஒன்லி இது ஹை பிபி இருந்தது. அது மெட்டசட்டன் 50 போடுறேன். எனக்கு இப்ப அந்த கண்ட்ரோல்ல இருக்கு சார், நார்மலா தான் இருக்கு. நான் அப்பப்போ மானிட்டர் பண்ணிக்கிறது தான். ஃபர்தரா நீங்க நல்ல இருதய மருத்துவரை பார்த்து ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்லாம் எடுத்துக்கோங்கம்மா. எக்கோலாம் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா அவங்க ட்ரெட்மில்லாம் கூட பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த படபடப்பும் அந்த எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் கொஞ்சம் வேலை பார்த்தாலே வருதுன்னா நிச்சயமா இருதயத்தை செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்க சார். சரிம்மா, அழைப்புக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் காலர் பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கங்க. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருச்சி மாவட்டங்க. சரி, யாருக்காக என்ன கேட்க போறீங்க கேள்வி? சரி, உங்களுடைய வயது அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவு இருக்கு அப்படின்றத சொல்லிடுங்க. எனக்கு வயசு 50. எனக்கு ஏற்கனவே ஒரு டைம் ஏன்ஜோ பண்ணிருக்கேன். இந்த நெஞ்சுக்கட்ட வலிக்குதுங்க, இந்த ஒட்டாங்கல்ல கையை தோள்பட்ட வலிங்க. ஓகே. பின்னாடி இந்த புதனி நரம்பு வழியாகுது. நெஞ்சுக்குள்ள ஏஜிஜி எடுத்து பார்த்தா உங்களுக்கு ஆட்டில் பிரச்சனைங்கிறாங்க. மறுக்க ஹார்ட் அட்டாக் போனா ஒரு டைம் ஏன்ஜோ பண்ணதால அது பண்ணிட்டாங்க. ஆனா அப்ப இல்லாதனால இப்ப திருப்பி வராதுன்னு சொல்ல முடியாதுங்க. அப்படிங்கிறாங்க. நம்ம ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தியான இப்ப வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரிம்மா, நீங்க இப்ப வந்து ஆன்ஜியோ மட்டும் தான் பண்ணிருக்கீங்களா இல்ல ஸ்டென்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, ஆன்ஜியோ தான் பண்ணிருக்கிறேன். ஆன்ஜியோ பண்ணதுல பிளாக் எல்லாம் இல்லைன்றாங்களாம்மா? ஆமாங்க, இல்லைன்றாங்க. ஆனா இப்ப நான் திருப்பியும் போய் வலிக்குதுன்ட்டு போய் கேட்டாக்க உங்களை ஆட்டு தான் பிரச்சனை, நீங்க தொடர்ந்து மாத்திரமா சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஒருத்தவங்க இன்னும் நெஞ்சுக்கிட்ட வலிச்சுட்டே இருக்குங்க. சில பேருக்குமா ஆன்ஜியோ நார்மலா இருந்தாலும் வலி வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம் அது. சரிங்களா? அதுக்கு நீங்கள் ரெகுலராக மாத்திரை சாப்பிடணும். ஹார்ட்டில் உள்ள மசில்ஸில் உள்ள ரத்த குழாயெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி ஃபங்க்ஷன் கம்மியாகி இந்த மாதிரி வலி வரலாம். நார்மலாக ரத்த குழாய் ஆன்ஜியோ நார்மலாக இருந்தாலும் செஸ்ட் பெயின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி கூட உங்களுக்கு இருக்கலாம். அதனால தான் அந்த மருத்துவர் அப்படி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ரெகுலராக மாத்திரை சாப்பிடுங்க. வேறு ஏதாவது செஸ்ட் பெயினுக்கு இது இருக்குதா, ரீசன் இருக்கான்னு நீங்கள் மற்ற டாக்டரையும் பார்த்துக்கணும் ஒரு தடவை. சரிங்களா? எஸ், அழைப்புக்கு ரொம்ப நன்றி. 70% 80% ஆஃப் அடைப்புகள் இருக்கும் போது ஸ்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தருக்கு அவசியமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒருவேளை இதனுடைய அளவுகள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா மாத்திரையிலே குணப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாத்திரைகள் போட்டுட்டு உங்களோட அந்த 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 பிளாக்கை அப்படியே ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க. அதாவது அது நிறைய இருக்குது அந்த பிளாக்லேயே. எது ஈஸியெல்லாம் உடஞ்சிரும், எது ஈஸியாக உடஞ்சி பிளாக் ஃபுல்லாகிடும், இது ஹார்ட்டை ஃபுல்லாக அடைச்சிரும். அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நிறைய இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த நம்ம ஸ்டாட்டின்ஸ், நம்ம அந்த அட்ரோஸ்டாட்டின், ரோசுவாஸ்டாட்டின் கொடுப்போம். அந்த மாத்திரைகள் கொஞ்சம் ஹை டோஸ் நிறைய கொடுப்போம், 40 மில்லிகிராம் 80 மில்லிகிராம். அதெல்லாம் கொடுக்கும்போது அந்த பிளாக்கை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணும். இன்னொன்று ப்ளஸ் ஆன்டிபிளேட், நம்ம ஆஸ்பிரின் கொடுக்குறோம், பிளட் தின்னஸ் கொடுக்குறோம், குளோபிலேட்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. இந்த மாதிரி மாத்திரைகள் கொடுக்கும்போது இந்த பிளாக் ஃபர்தராக பெருசாகாமல் பார்த்துக்கும், ஸ்டெபிலைஸ் ஆகிடும். ப்ளஸ் நீங்கள் அந்த உங்கள் ஹார்ட்டில் கொலேட்ரல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிருங்க. சூப்பர். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இதய ஆரோக்கியத்துக்கு நாங்கள் என்ன மாதிரியெல்லாம் விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.